நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஆசார கோயில் லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் 1ல், அது வந்து இயல் 1. ஓகேவா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடல் பார்த்துக்கலாம், அங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த பாடல். நான் வாசியை மட்டும் காமிக்கிறேன். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். வாங்க சொல்கிறேன். நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து. வித்துன விதை. பொறை உடைமைனா பொறுத்து கொள்ளணும். பெருசாக தப்பு செஞ்சாங்கன்னா பொறுத்துக்கணும். இன்சொல்லுனா இனிமையான சொல்லு. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமைனா தீங்கு செய்யக்கூடாது. ஓகேவா? இது வந்து பெருவாயின் மொழியாக நடத்திருக்காங்க. இப்போ வாங்க நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இதாங்க அந்த சொல்லும் பொருளும். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவி மறவாமை. பிறர் செஞ்ச உதவி நம்ம மறக்கூடாது. அதான் நன்றி அறிதல். ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். அப்படின்னா எல்லோரையும் சமமாக பார்க்கணும். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லோரையும் சமமாக பார்க்கணும். நட்டல்னா நட்பு கொள்ளணும். எல்லோரையும் நட்பு கொள்ளுதலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதாங்க அந்த பாடலின் பொருள். இது நான் வாசிச்சு காமிக்கிறேன். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, சொல்கிறேன். பாடலின் பொருள். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராய் இருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். ஆக 8 நல்லொழுக்கத்தின் விதைகள் ஆகும். அது நம்ம வித்துன்னு சொல்லலாம், விதைகள்னு சொல்லலாம், எதுனா சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? சரியான நூல்வெளி தான் பார்க்க போகிறோம் தான். இதுதான் அந்த நூல்வெளி. அதை நம்ம ஒரு டைப் பார்த்துக்கலாம். இதுதாங்க அந்த நூல்வெளி. இந்த வாசி நம்புகிறேன். இதுலேயே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சொல்கிறேன். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வெண்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கத்தின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இப்போ நம்ம மதிப்பீடு, அதில் வந்து சரியான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதாங்க அந்த மதிப்பீடு. இதில் நம்ம சரியான விடை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை நான் டெஃபினேஷனோட சொல்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட்டில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இன்சொல்னா பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும். பிறரிடம் பொய் சொல்லாதிருத்தல். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாத பேசுவேன் அப்படின்னு சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். செகண்ட் ஒன்று வந்து பிறர் நம்மை செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் டேஷ் ஆகும். அப்படின்னா பொறையாகும். பிறர் நம்மளுக்கு சில பேர் தப்பு செஞ்சாலும் வேண்டிய செஞ்சாலும் அது வந்து வேண்டியதுன்னு செய்கிறாங்க, அது நம்ம பொறுத்து கொள்ளணும். அப்புறமா அங்கே இருக்கிற யார்கிட்டயாச்சும் பெரியவங்ககிட்ட போய் நம்ம சொல்லணும். அதுதான் பொறை. மூணாவது வந்து அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது வந்து டேஷ். அறிவு கூட்டல் உடைமை வந்து அறிவுடைமை. ஆப்ஷன் டிக் பண்ணிக்காங்க. நான்காவது வந்து இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து இவை எட்டும். ஆப்ஷன் டிக் பண்ணிக்காங்க. சேர்த்தெழுதணும். இது வந்து நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். அப்படின்னா பிரித்தெழுத கேட்குறாங்க. அது வந்து நன்றி கூட்டல் அறிதல். ஆறாவது லாஸ்ட் வந்து பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறுமை கூட்டல் உடைமை. பொறுமை கூட்டல்
உடைமை. ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கி ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே அந்த டவுட்டை மட்டும் அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? டாட்டா.